வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் எண்ணும் எழுத்தும் சமூக அறிவியல் பயிற்சி புத்தகம் முதல் பாடம் கோட்டைகளும் அரண்மனைகளும். இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 110 வேலூர் கோட்டை என்ற தலைப்பின் கீழ் உள்ள பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி பாருங்க. விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை வேலூர் கோட்டை. வேலூர் கோட்டை மீது படையெடுப்பவர்கள் டேஸ் கண்டு அஞ்சினர். அகலமான மற்றும் ஆழமான அகழி. வேலூர் கோட்டை டேஸ் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இராணுவ கட்டடக்கலைக்கு. வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயர்கள் டேஸ் குடும்பத்தினரை சிறை வைத்தனர். திப்பு சுல்தானின் குடும்பத்தினரை சிறை வைத்தனர். வேலூர் கோட்டையில் டேஸ் எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்றது. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்றது. அடுத்த பக்கம் நண்பர்கள் செல்லும் கோட்டையை கண்டுபிடித்து எழுதுக. இந்த 4 பேரும் எந்த கோட்டைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத தனித்தனியாக லைன் பண்ணி அதை காட்டியிருக்கோம். எந்த கோட்டைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத கீழே நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். குணா சென்ற கோட்டையின் பெயர் செஞ்சிக்கோட்டை. எந்த கோட்டைக்கு விமல் சென்றான்? திண்டுக்கல் கோட்டை. ராணி சென்ற கோட்டையின் பெயர் தரங்கம்பாடி கோட்டை. கலா சென்ற கோட்டையின் பெயர் வேலூர் கோட்டை. அடுத்த பக்கம் படத்தையும் சிறப்பையும் பொறுத்துக அப்படின்ட்டு கோட்டைகளின் படத்தை ஒரு பக்கமும் இன்னொரு பக்கத்தில் அதன் சிறப்புகளை கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்து சரியாக நம்ம கோடு போட்டு இணைச்சிருக்கோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் கோடு போட்டு இணைக்கணும். படத்தை பார்த்து விடையளிக்க. இங்கே ஒரு கோட்டையின் படம் போட்டிருக்காங்க பாருங்கள். கோட்டையின் பெயர் வேலூர் கோட்டை. ஊர் வேலூர். சிறப்பு அம்சங்கள் புகழ்பெற்ற ஜலகண்டேஸ்வரர் கோவில், தேவாலயம், மசூதி, அருங்காட்சியகம், அரசு அலுவலகம் வேலூர் கோட்டையில் உள்ளன. அடுத்து காலச்சுவடி. தமக்கம் அரண்மனை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இதை நீங்கள் படித்து பாருங்கள். இதை பற்றின கேள்விகள் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதை அடுத்து பார்க்கலாம். படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 116 உள்ள திருமலை நாயக்கர் அரண்மனை என்ற தலைப்பின் கீழ் உள்ள பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. மதுரையில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அரண்மனையின் பெயர் என்ன? திருமலை நாயக்கர் அரண்மனை. திருமலை நாயக்கர் அரண்மனை யாரால் கட்டப்பட்டது? நாயக்க அரச மரபால். திருமலை நாயக்கர் அரண்மனை டேஸ் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது. தொல்பொருள். திருமலை நாயக்கர் அரண்மனையின் சிறப்பம்சம் எது? மாபெரும் தூண்கள். திருமலை நாயக்கர் அரண்மனையில் உள்ள முக்கிய இடங்களை எழுதுக. முற்றமும் நடன மண்டபமும். அரண்மனைகளுடன் தொடர்புடைய ஆட்சியாளர்களின் பெயர்களை பொறுத்துக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. திருமலை நாயக்கர், தஞ்சாவூர் நாயக்கர், திருவாங்கூர் ஆட்சியாளர். இவங்க 3 பேருடைய அரண்மனை கீழே படமாக கொடுத்துருக்காங்க. அதை சரியாக கோடு போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இணைச்சிருக்கோம் பாருங்கள். அடுத்து கோட்டைகள் அரண்மனைகள் தொடர்புடைய சிறப்புகளை கண்டறிந்து சரியானதை டிக் செய்க, தவறானதை தவறு இன்ட்டு மார்க் போட சொல்லியிருக்காங்க. நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் பக்கத்தில் கடைசியில். இதே போல் நீங்களும் பார்த்து அதை குறிச்சிக்குங்க. அடுத்த பக்கம் நானே உருவாக்குவேன். உனக்கு பிடித்தமான கோட்டையை வரைந்து வண்ணம் திட்டி மகிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி பேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு கோட்டையை வரைந்து வண்ணம் அடிக்கலாம். அடுத்து வளரறி மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் இரட்டை சுவர்களால் கட்டப்பட்டுள்ள கோட்டை திண்டுக்கல் கோட்டை. அடுத்து பிரகாஷ் விடுமுறை நாளில் மதுரையில் உள்ள ஒரு அரண்மனைக்கு தாத்தா பாட்டியுடன் சென்றான். அங்கு மாபெரும் தூண்களின் அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டான். அவன் சென்று வந்த அரண்மனையின் பெயர் என்ன? திருமலை நாயக்கர் அரண்மனை. 3வது வாணி
புகைப்பட கண்காட்சிக்கு சென்று பல்வேறு கோட்டைகளின் படங்களை பார்வையிட்டாள். ஒரு கோட்டையின் புகைப்படத்தில் திருமண மண்டபம், கோவில்கள், ஆணைக்குளம் மற்றும் கண்காணிப்பு கோபுரம் ஆகியவற்றை ஆர்வத்துடன் பார்த்தாள். அவள் பார்த்து ரசித்த கோட்டை எதுவாக இருக்கும்? செஞ்சிக்கோட்டை. கல்குளம் அரண்மனை என்று அழைக்கப்படும் அரண்மனை டேஸ். பத்மநாபபுரம் அரண்மனை. 5வது, திண்டுக்கல் கோட்டையை பராமரிக்கும் நிறுவனம் எது? இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இதை படித்து பாருங்கள். அதுக்கு கீழே ஒரு 5 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. என்ன கேள்வி அப்படிங்கிறத பாருங்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயுத எழுத்து போல் அமைந்துள்ள கோட்டையின் பெயர்? செஞ்சிக்கோட்டை. சிப்பாய் கழகம் எந்த கோட்டையில் நடைபெற்றது? வேலூர் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டையின் சுவர்கள் எதனால் கட்டப்பட்டன? மண். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கோட்டையின் பெயர்? தரங்கம்பாடி கோட்டை. சர் பிரான்சிஸ் டே அவர்களால் கட்டப்பட்ட கோட்டை? புனித ஜார்ஜ் கோட்டை.